அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன் வெளியில் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுதாகர் பாக்கியாவோட பேக்ரவுண்டு எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியாவை தரமட்டமாக ஆக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் பாக்கியாவுக்கு முட்டுக்கட்டை போட்டதே நம்ம சுதாகர் தான். அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை தரமட்டமாக ஆக்குனது மட்டும் இல்லாமல் இப்போ செலியன் விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு பாக்கியாவால் ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கியாவோட பையன் நிரந்தரமாக ஸ்டேஷனில் தான் இருக்கணும். அதுக்கான காரணம் பாக்கியா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் பாக்கியா நொந்து நூடுல்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் யோசிச்சாரு. ஆனால் அது எல்லாமே இப்போ தோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சரை மீட் பண்ணி அவங்க பையனை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே இந்த அளவுக்கு திறமையோடு இருக்காங்களா, ஆனாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, பசங்களுக்கு ஒன்றுன்னா ரொம்ப முன்னாடி வந்து தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை எழுந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அம்மா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு போகாத, நீ ஆரம்பி, நான் வேணான்னு சொல்லலை, அவசரப்பட்டு இந்த மாதிரி சின்னதாக தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய இடமா பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இனியா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் நீ வேலைக்கு போயே தான் ஆகணுமா? வீட்டில் இருந்து உன் பசங்களை பார்த்துட்டா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வராது. 2 பசங்க இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து உன்னோட குடும்பத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்துப்பாங்க பாக்கியா. அதை விட்டு நீ வேலைக்கு போவேன், சுயமரியாதையோட இருப்பான் அப்படின்லாம் நினைக்காத, அது ரொம்ப தப்பு. பசங்களை விட வேறு எதுவுமே பெருசு இல்லை. அதனால் நீ வீட்டில் பசங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துட்டு பசங்க பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்களோட இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு அவங்கக்கிட்ட ஆமா சாமி போட்டு ரூமில் போய் உட்காந்து இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ சின்னதாக நம்ம ஒரு மெஸ்ஸை ஆரம்பிக்கக்கூடாது, இது நமக்கு ஒரு வழியாக தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு அந்த கவுன்சிலை வந்து தடை பண்ணிட்டாருல்ல, இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட் நம்ம ரன் பண்ணியே ஆகணும், அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா முடிவெடுத்து பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.